ஸோ நீங்கள் வந்து பணத்தை பற்றின எந்த ஒரு சிந்தனைகளுமே இல்லாமல் ஜாலியாக கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு பீச்சில் இல்லை ஒரு ரிசார்ட்டில் இல்லை ஏதோ ஒரு தனி தீவில் வந்து லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்ட் பாத் எதுவாக இருக்கும்னா அந்த பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு ஃப்ரீடத்தை வந்து உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வாட் இஸ் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இன்னைக்கு ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த ஒரு வேலையோட பிரதிபலன் எனக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக வந்து கிடைச்சிச்சுன்னா தட் இஸ் கால்டு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம். அதாவது நீங்கள் தூங்கும் போதும் காசு வந்துட்டே இருக்கும், 24/7 எல்லா நாளும் காசு வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் எந்த ஒரு வேலையில் இருக்கோ. ஸோ அதுதான் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப் சேனல், யூடியூப் வீடியோ மேக் பண்ணி போகிறத வச்சுக்கலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வச்சுக்கலாம், பிளாகிங் ரைட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வீடியோ நான் இன்றைக்கி போகிறேன்னா எப்போ பார்த்தாலும் அதுலேருந்து ஏதோ ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து எனக்கு வரப்போகுது. இல்லை வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நான் எங்கேயோ வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு அஃபிலியேட் லிங்க்கை கொடுத்து வந்து வாங்க சொல்கிறேன்னா அது எப்போல்லாம் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ அது மூலமாக எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக இதுதான் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் NFT பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து NFTயை வச்சு எப்படி நம்ம பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நான் வந்து வளவலாம் பேச விரும்பல. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து NFT ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்கிங் மீன்ஸ் தட் இஸ் சிம்பிளி வந்து அந்த பிளாக் செயின் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளாக் செயின் கிட்ட போய் உங்களோட NFTயை வந்து நீங்கள் அடகு வச்சு அதுக்கு பதிலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி அதை வந்து ட்ரேடிங் பண்ணி அதுலேருந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏர்னிங் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா திஸ் இஸ் கால்ட் NFT ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வந்து எப்போ NFTயை ஸ்டாக் பண்ணி அதை பிட்காயினை மாற்றி இல்லை வந்து ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை மாற்றி அதை ட்ரேட் பண்ணி அதுலேருந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஒரு NFT வந்து உங்களால் கண்டிப்பாக எங்கேயுமே வந்து சேல் பண்ணவே முடியாது. இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்க தான் செய்யுது. பட் லைஃப் லாங் வந்து அந்த ஒரு கிரிப்டோ கரன்சியோட வளர்ச்சி ட்ரேடிங்கில் வந்து எப்படி இருந்துட்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டாக் பண்ணி உங்களோட ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக NFTயை கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட NFTயை ரெண்ட்டுக்கு விட முடியும். அதாவது ஒரு கேமர்ஸுக்கு உங்களோட NFTயை ரெண்ட்டுக்கு விட முடியும். ஸோ எப்படி நான் ஒரு NFT வந்து கேமருக்கு ரெண்ட்டுக்கு விட்டு சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு கேம் இருந்துட்டு இருக்குன்னா அந்த கேமில் ஏதோ ஒரு கன்னு மாதிரியான ஒரு விஷயம் வாங்குவாங்க, இல்லை வந்து அந்த சூட்டு ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்குவாங்க தெரியுமா, அந்த ஒரு கோடை நீங்கள் NFTயை கன்வெர்ட் பண்ணி நிறைய கேமர்ஸுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விடும்போது அந்த ரெண்ட்டுக்கு விடுறது மூலமாக வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இது வந்து ஃபியூச்சர், ஓகேங்களா. ஸோ இப்போ நடக்குதா அப்படின்னு தெரியல, பட் ஃபியூச்சரில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி NFT வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறது, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணிட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை கார்டில் வந்து மேலே கொடுக்குறேன். வாட் இஸ் NFT அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இந்த மாதிரி கேமர்ஸ்க்கு வந்து உங்களோட NFT வந்து ரெண்ட்டுக்கு விட்டு ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு கன்னாக இருக்கலாம், இல்லை வந்து இது ஒரு ட்ரெஸ் சார்ந்த விஷயங்கள், ஏதோ சம்திங் ஏதோ ஸ்பெஷல் எஃபெக்ட் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் NFTயாக கன்வெர்ட் பண்ணி கேமர்ஸுக்கு ரெண்ட் விட்டு அது மூலமாக இன்கம் வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் மூணாவது விஷயம் வந்து அதில் கிடைக்கிற ராயல்ட்டிஸ் மூலமாக ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ராயல்ட்டி அப்படிங்கிறது இந்த ஒரு NFTயை நான் கன்வெர்ட் பண்ணி அதோட முழு ராயல்ட்டியும் என்கிட்ட தான் இருக்க போது, ஒரு தாய் பத்திரம் மாதிரி இவர் பேரில் தான் மொத்தமாக இருக்க போது. அது எத்தனை பேர் வேணால் வாங்கட்டும், எத்தனை பேர்கிட்ட வேணால் விற்கட்டும், ஒவ்வொரு முறை வாங்கும் போதும் விற்கும் போதும் ஒரு செட் ஆஃப் கமிஷன், ஒரு செட் ஆஃப் ராயல்ட்டி அப்படிங்கிறது எனக்கு வந்துச்சுன்னா அது ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக என்னோட லைஃப்பில் இருக்க போது. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஒரு புக் மாதிரி தான். இன்னைக்கு நான் ஒரு புக் எழுதுறேன்னா அந்த புக் வந்து லைஃப் லாங் எத்தனை பேர் வேணால் வாங்கட்டும், அத்தனை பேர் வாங்கும் போதும் ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து எனக்கு ராயல்ட்டியாக வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட NFTயை ஒரு ராயல்ட்டியை கன்வெர்ட் பண்ணி இது என் பேரில் தான் இருக்க போது, நீ எத்தனை பேருக்கு வேணால் விற்றுக்கோ, பட் ஒரு செட் ஆஃப் கமிஷன் கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இந்த ஒரு 3 விஷயங்களில் NFTயை வச்சு நீங்கள் ஒரு பாசிவ் ஸ்ட்ரீம் கன்வெர்ட் பண்ணி நீங்களோட லைஃப் லாங் வந்து ஏதோ ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள், பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போடப்படும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.